10 மாதத்திற்குள்ள சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்குது. இதனுடைய முதல் கட்டமாக தொகுதி பங்கீடுகள் குறித்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் ஐக்கிய ஜனதா தள கட்சி, அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த முறை 150க்கும் அதிகமான இடங்களில் போட்டியிடுவோம். அதை மறுக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நிதிஷ்குமார் எந்த கூட்டணியில் இருக்கிறார்? மோடியினுடைய பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த தொகுதிகள் கொடுக்கப்படாத பட்சத்தில் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவார். நிதிஷ்குமார் விலகிவிட்டால் அடுத்த 10 மாதத்தில் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட்டுவிடும். வணக்கம். இன்றைக்கு பீகார் வருகிற சட்டமன்ற தேர்தலை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் இப்போது நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி நடந்துட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 2020 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது பாஜக எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பீகாரில் 83 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பாஜகவை விட ஒரு மிகப்பெரிய கட்சி என்பது எதுன்னா நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒப்பீடு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, பாஜக என்ன ஒத்த ஓட்டு பாஜக. இந்த நிலைமை தான் பீகாரில் இருந்தது 2020க்கு முன்னாடி வரையிலும். 2020 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜக 84 இடங்களில் வெற்றி பெற்று மாநிலத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த நிதிஷ்குமாருடைய கட்சி ஏறத்தாழ 48 இடங்களுக்குள் சுருங்கி போனது. இது நிதிஷ்குமாருக்கு பயத்தை கொடுத்தது. உடனே நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு? தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து, லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்கிறார். நிதிஷ்குமார் முதல்வர் பொறுப்பில் வருகிறார், தேஜஸ்வி துணை முதல்வராக இருக்கிறார். ஆட்சி நன்றாக நடந்து போய் கொண்டிருக்கிறது. துணை முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி மக்கள் நலத்திட்டங்களை ஏராளமாக முன்வைக்கிறார். இதனால் மக்கள் மத்தியில் தேஜஸ்வி யாதவனுடைய பிம்பம் மிகப்பெரிய அளவில் வளருது. இப்போ நிதிஷ்குமாருக்கு அது அச்சத்தை கொடுக்குது. நம்மளை விட இவங்க நம்மளெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ, நம்மளை விட பெரிய ஆட்களாக வளர்ந்துருவாங்களோ என்கிற அச்சம் நிதிஷ்குமாருக்கு வருது. உடனே என்ன பண்ணுறாரு? பாஜக கூட்டணியோடு 2023 அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஏப்ரல் மாதத்தில் போய் கூட்டணி வைக்கிறார். கூட்டணி வைத்து நிதிஷ்குமார் முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார். சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த 2 பேருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுகிறது. இது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நெருடல் வருது. ஏன்னா பாஜகவினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல், இது மாதிரியான பல்வேறு திட்டங்களை நிதிஷ்குமார் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதங்களுக்குள் வரவிருக்கிறது. வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள்ளே அங்கே சட்டமன்ற தேர்தல் நடத்தி ஆகணும். அப்போ இப்போதே தொகுதி பங்கீடுகள் குறித்தெல்லாம் மறைமுகமாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்கார், ஐக்கிய ஜனதா தள கட்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 240 பீகார் சட்டமன்ற தொகுதிகளில் 150க்கும் அதிகமான இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜக அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 150 இடங்களுக்கு மேலே போட்டியிடுவோம். மொத்தம் இருக்கிறது 243 இடம். இவன் 150, இவன் 150 அப்படின்னா, அப்படி என்றால் நிதிஷ்குமார் இப்படி சொல்லி இருப்பதற்கு பின்னால் வேறு கணக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் முடிவு செய்திருக்கிறார், அவருடைய கட்சி முடிவு செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடந்தது பீகாரில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதிதாக கவர்னராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான், இவருடைய பதவியேற்பு நிகழ்வு அன்னைக்கு தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் தோள் மேலே கை போட்டு ரொம்ப நேரம் சிரித்து மகிழ்ந்து பேசி கொண்டிருந்த நிகழ்வு பாஜகவினரிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது அந்த பதவியேற்பு விழாவிலேயே துணை முதல்வராக இருக்கக்கூடிய 2 பேரும் அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார்கள். போதா குறைக்கு லல்லு பிரசாத் யாதவ் சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னார், எங்களுடைய இந்தியா கூட்டணியினுடைய கதவு திறந்திருக்கிறது, எப்போ வேணாலும் நிதிஷ்குமார் எங்கள் கூட்டணியில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன நிகழ்வெல்லாம் இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பயம் கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நடந்த விஷயங்கள் அவருக்கு மனசில் ஓடிட்டுருக்கு. ஷிண்டேவை வைத்து மகாராஷ்டிராவில்
அங்கே சிவசேனாவை உடைத்து பல்வேறு வேலைகளை எல்லாம் செய்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் பாஜக வந்திருக்கிறது. வந்த பிறகு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அதனுடைய ஒரு நபர் முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் கடந்த முறை ஷிண்டே பாஜக கூட்டணியில் வந்தது, ஷிண்டேவை தூக்கி முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்றதும் ஷிண்டே கழட்டி விடப்பட்டிருக்கிறார். இது தனக்கு எப்போது வேண்டுமானாலும் நிகழும். இன்னொன்று, அவர் ஒன்றுமே இல்லாத இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு பீகாரில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி தனிப்பெரும் கட்சியாக பெரிய இடத்துல வளர்ந்துருக்கு. அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார் நிதிஷ்குமார். அதனால தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 150 இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம், ஒத்துக்கிட்டோம்னா கூட இருக்கிறோம், இல்லை இருந்தால் நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாஜக இதற்கு ஒத்துக்கொள்ள வாய்ப்பில்லை என்றால் சில மாதங்களுக்குள் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியை விட்டு விலகி விடுவார். பாஜக கூட்டணியை விட்டு விலகிவிட்டால் ஒன்றியத்தில் மத்தியில் பாஜக கூட்டணி கவிழும், பொது தேர்தல் நடக்கும், பாஜக வீட்டிற்கு அனுப்பப்படும், மோடி வீட்டிற்கு அனுப்பப்படுவார். இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயமாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். அகிலேஷ் யாதவும் சிவசேனா கட்சியினுடைய சஞ்சய் ராவத்தும் மிக முக்கியமான செய்தியை பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோடியினுடைய அரசு 5 வருடத்தை பூர்த்தி செய்யாது, எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் என்று சொல்லி இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் மிக முக்கியமானவை. அதில் ஒன்று தான் இது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.